Hi guys. Hi guys. சிஎஸ்கேவோட ஸ்குவாட் இன்னைக்கு பார்க்கலாமா நம்ம? சிஎஸ்கேவோட ஸ்குவாட்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னா, கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட், ரவீந்திரா, மதீஷா பத்திரானா, சிவம் டுபே அண்ட் எம்எஸ் தோனியை ரிட்டைன் பண்ணாங்க. அப்புறம் டெவன் கான்வே, ராகுல் திரிபாதி, ரவிச்சந்திரன் அஸ்வின், கலீல் அகமது, நூர் அகமது, விஜய் சங்கர், ரச்சின் ரவீந்திரா, சாம் கரன், ஜெயிக் ரஷீத், அன்சுல் கம்போஜ், முகேஷ் சௌத்ரி, தீபக் ஹுட்டா, நேத்தன் எல்லிஸ், ஜேமி ஓவர்டன், கமலேஷ் நாகர்கோட்டி, ராமகிருஷ்ணா கோஷ், ஸ்ரேயஸ் கோபால், மன்ஷ் பேடி இவங்க ஸ்குவாட்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சிஎஸ்கே வந்து என்னைக்கு யார் ஆடுறான்னு பார்ப்போமா? சிஎஸ்கே வந்து மார்ச் 23 வந்து எம்ஐ ஆடுறாங்க. அதுவும் சேப்பாக்ல. அது செம்ம காம்படிஷனா இருக்க போகுது. அப்புறம் மார்ச் 28 திருப்பி ஆர்சிபி வராங்க சேப்பாக்ல ஆட. அது செம்ம மேட்சா இருக்க போகுது. அதுக்கப்புறம் மார்ச் 2 டேஸ் லேட்டர் மார்ச் 30 அவங்க வந்து சிஎஸ்கே வந்து அசாம் போறாங்க டு பிளே ராஜஸ்தான் ராயல்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் திருப்பி சேப்பாக்கு வராங்க டு பிளே டிசி ஆன் ஏப்ரல் 5. அதுக்கப்புறம் அவங்க பஞ்சாப் கிங்ஸோட ஹோம் போறாங்க ஆன் ஏப்ரல் 8 இன் முலான்பூர். அதுக்கப்புறம் திருப்பி சேப்பாக்கு வராங்க ஆன் ஏப்ரல் 11 அவங்க வந்து அகைன்ஸ்ட் கேகேஆர் ஆடுறாங்க. போன வருஷம் சாம்பியன்ஸ் கேகேஆர்ல தெரியல பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் ஆன் 14th ஏப்ரல் சிஎஸ்கே வந்து லக்னோ ஆட போறாங்க. இன் லக்னோ. அண்ட் அதுக்கப்புறம் 20th ஏப்ரல் சிஎஸ்கே எம்ஐ ஆடுறாங்க இன் மும்பை. ரிவர்ஸ் மேட்ச் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் மேட்ச். அண்ட் அதுக்கப்புறம் 25th ஏப்ரல் சிஎஸ்கே வந்து எஸ்ஆர்சி சேப்பாக்ல ஆடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஏப்ரல் 5 days லேட்டர் அவங்க வந்து பஞ்சாப் சென்னையில ஆடுறாங்க. அதுக்கப்புறம் 3rd மே சிஎஸ்கே வந்து ஆர்சிபி பெங்களூர்ல ஆடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் 7th மே சிஎஸ்கே பெங்களூர்ல இருந்து கேகேஆர் போய் கேகேஆர் ஹோம்ல ஆடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் 12th மே வந்து திருப்பி சேப்பாக்கு வந்து சிஎஸ்கே வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ். அண்ட் அந்த சிஎஸ்கே லாஸ்ட் மேட்ச் வந்து அந்த மே 18th அகைன்ஸ்ட் ஜிடி இன் அஹமதாபாத். இது வந்து அவங்க யாரெல்லாம் இன்னைக்கு ஆடுறாங்க. அதுக்கப்புறம் சிஎஸ்கே ஸ்குவாட் பார்க்கலாமா? டீம் எப்படி இருக்குன்னு பேசலாம். அதை பத்தி அவங்க ஸ்குவாட்ல வந்து அவங்க ஆக்ஷன் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து சேப்பாக்ல வந்து பால் எப்பவுமே திரும்பும். ஸோ அவங்க என்ன பிளான் பண்ணிட்டாங்கன்னா புக்ரி விக்கெட்டை கொடுத்துடலாம் போட்டு பேட்ஸ்மேனுக்கு வந்து பேட்ஸ்மேனுக்கு ரன்னே வராது அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. அஸ்வின், ரவீந்திரா, நூர் அகமது மூணு கன் ஸ்பின்னர்ஸ் அது சேப்பாக் விக்கெட்ல. பேட்ஸ்மேன் நீங்க பாவம். அதுவும் லக்னோ, எஸ்ஆர்எச் மாதிரி டீம்ஸ் வந்து வரிசையா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எங்க மாட்டோம் கண்டிப்பா யார்ட்டையாவது மாட்டுவாங்க. பத்தாவதுக்கு இவங்க சிஎஸ்கே என்ன பண்ணிட்டாங்க, அஸ்வினுக்கு பேக்கப்பா வந்து ஸ்ரேயஸ் கோபால் வேற தூக்கி விட்டாங்க. ஸ்ரேயஸ் கோபால் லெக் ஸ்பின் போடுவாரு. அது ஸ்ரேயஸ் கோபால் வேற ரீசெண்டா டொமஸ்டிக்ல செம்ம ஃபார்ம்ல வராரு. அவர் பேட்டிங் வேற ஆடுவாரு. பேட்டிங்ல வந்து அகைன்ஸ்ட் பஞ்சாப் வந்து ஒரு மேட்ச்ல இந்த SMA80 டோர்னமெண்ட் அது வந்து டொமஸ்டிக் T20 டோர்னமெண்ட். அது ஸ்டேட்ஸ்ல ஆடுற டோர்னமெண்ட். அதுல வந்து ஸ்ரேயஸ் கோபால் சாரி அதுல வந்து ஸ்ரேயஸ் கோபால் வந்து அகைன்ஸ்ட் பஞ்சாப் வந்து பேட்டிங் ஆடி 36 ஆஃப் 20 பால்ஸ் அடிச்சாரு. கமிங் அட் நம்பர் 4. அவர் நம்பர் 4ல வந்து T20ல நம்பர் 4 வந்து அத்தனை ரன்ஸ் அடிச்சிட்டாரு. சிஎஸ்கேக்கு லக்கு தான். ஏற்கனவே 9 வரைக்கும் பேட்டிங் இவரையும் பிளே பண்ணாங்கன்னா அவ்வளவுதான் 10 வரைக்கும் பேட்டிங் போயிடும்.
அவர் வந்து அஸ்வினுக்கு பேக்கப். அதுக்கப்புறம் இந்த மாரி அவங்க வந்து ஜெயப்பாக்ல 2 ஃபாஸ்டர் பவுலர்ஸ், 3 ஸ்பின்னர் தான் ஆடப் போறாங்க. 5 பவுலிங் ஆப்ஷன் தான். ஆனா ஆனா கெய்க்வாட் வந்து இந்த மாரி சிவம் டூபே பவுலிங் அந்த மாதிரிலாம் லாஸ்ட் இயர் வண்டியா ஃபாஸ்டா பவுலிங் ஃபாஸ்டர் பவுலர்ஸ் போட்டாங்களே, அந்த மாதிரி பண்ணாம இருக்கணும். அதான் என் பயமா இருக்கு. அது வந்து சிஎஸ்கே பவுலிங். சிஎஸ்கே மெயின் பவுலர்ஸ் பிளஸ் ஸ்ரேயஸ் கோபால். ஸ்ரேயஸ் கோபால் வந்து அஸ்வினுக்கு பேக்கப். அதுக்கப்புறம் இவங்க வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க வந்து ஆக்ஷன்ல போய் பெரிய இந்த மாதிரி முகமது ஷமி, அர்ஷ்தீப் சிங் பிடு போட்டாங்க, கிடைக்கல. சோ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க வந்து இந்த மாதிரி அன்ஷுல் கம்போஜ், கமலேஷ் நாகர்கோட்டி அந்த மாதிரி ஃபாஸ்டா போலர்ஸ் வாங்கிட்டு இவங்க இவங்களை வச்சு கூட மேட்ச் பிளே பண்ணுவாங்க. ஆனா அன்ஷுல் கம்போஜ், கமலேஷ் நாகர்கோட்டி வந்து ஏதோ அவங்க வந்து என்னமோ சூப்பர் பிளேயர்ஸ். கமலேஷ் கமலேஷ் பவர் பிளேயர்ல வந்து போட்டாரு. அதே ஸ்ரேயஸ் கோபால் சொன்ன அதே மேட்ச்ல வந்து கமலேஷ் போட்டாரு. பவர் பிளேயர் போட்டு பவர் பிளேயர் 2 ஓவர், அப்புறம் 7 to 15 ஓவர்ஸ் வந்து 2 ஓவர் போட்டாரு. டோட்டலி 4 ஓவர்ஸ் போட்டு 24 ரன்ஸ் கொடுத்தாரு. 6 ரன்ஸ் பர் ஓவர். என்ன போலிங் அது. அதுக்கப்புறம் அன்ஷுல் கம்போஜ் தான் இப்ப ரீசெண்டா முடிச்ச ஃபேஸ் அவுட் ஆஃப் தி டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ்ல வந்து ஒரே மேட்ச் அதாவது ஒரே இன்னிங்ஸ்ல வந்து 10 விக்கெட் எடுத்தாரு. அத பார்த்துட்டா சிஎஸ்கே ஸ்குவாட் எடுத்தாங்க. இவங்க மேபி என்ன பண்ணலாம், இவங்க அன்ஷுல் கம்போஜ் பிளேயிங் லெவல் கூட ஆட வாய்ப்பு இருக்கு. இது சிஎஸ்கே போலிங் வந்து எல்லா கண்டிஷன்லயும் இவங்க 5 பவுலர் ஆடிடுவாங்க. 3 ஸ்பின்னர், 2 ஃபாஸ்ட் பவுலர். 2 ஃபாஸ்ட் பவுலர் வந்து மதீஷா பத்திரானா இம்பாக்ட் பிளேயர் வந்துட்டு இந்த லெஃப்ட் ஆர்ம் பேஸ் ஆஃப் கலீல் அஹமத் வந்து பிளே பண்ணிடுவாங்க. 2 ஃபாஸ்ட் பவுலிங், 3 ஸ்பின் வச்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேட்டிங் வரணும்னா அவங்க பேட்ஸ்மேன் வந்து இந்த மாதிரி எல்லா கண்டிஷன் பேட்டிங் ஆடுறவாரு. ருத்துராஜ் கெய்க்வாடு, டெவான் கான்வே, தீபக் ஹுடா, சங்கர், சிவம் டூபே, ராகுல் திரிபாதி, ரவீந்திரா, தோனி பேட்டிங் சாரி பேட்டிங் வந்து ஆனா பேர் கேட்டா அப்படியே எஸ்ஆர்ஹெச் லக்னோ மாதிரி இந்த மாதிரி எப்பாடா என்னடா பேட்டிங் அந்த மாதிரி பாக்குற மாதிரி இல்ல. ஆனா இந்த மாதிரி பேட்ஸ்மேன்லாம் வந்து அடிக்கவே தெரியாது, ஆனா அடிச்சுவாங்க. அதுவும் சிஎஸ்கே கேப்டன் வேற அவர் வேற எல்லா டோர்னமெண்ட்டும் வந்து மிஸ் பண்ணிச்சுன்னா 500 ரன்ஸ் அவர் டெபாசிட் மாதிரி வந்துடும். 10வது சப்போர்ட் கான்வே வேற. சிஎஸ்கே கடைசியா எப்ப ஐபிஎல் அடிச்சாங்களோ அப்ப வந்து ருத்துராஜ் கெய்க்வாட், டெவான் கான்வே இருந்தா டோர்னமெண்ட்ல வந்து அவங்க தான் பெஸ்ட் ஓப்பனிங் பேர் வேற. 2 பேர் சேர்த்து வேற 1000 ரன்ஸ் அடிச்சாங்க. அது அவங்க 2 பேரும் ஓப்பனிங் வந்துருவாங்க. நம்பர் 3 வந்து இதர் ராகுல் திரிபாதி ஆடலாம், இல்லைன்னா தீபக் ஹுடா கூட ஆடலாம். ராகுல் திரிபாதி வந்து இந்த மாதிரி 2 பேரும் செமையா ஆடுவாங்க. ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஹுக் ஷாட், ரிவர்ஸ் ஸ்கூப் அந்த மாதிரி ஷாட்ஸ் ஆடுறவாரு. ராகுல் திரிபாதி வந்து மோர் லைக் சிஎஸ்கே கேப்டன் மாதிரி. அவரு கொஞ்சம் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் செட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஸ்வீப், அதுக்கப்புறம் கவர் டிரைவ்லாம் ஆடுவாரு. ஆனா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டைம் எடுப்பாரு. ஆனா அவர்கிட்ட ஒரே பிரச்சனை என்னன்னா 20 மொத்தமா ஆட போதே 20 ஓவர்ஸ் தான். அதுல எங்க டைம் எடுத்து பிளே பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு சிவம் டூபே, அவருக்கு வந்து நீங்க வந்து ஃபாஸ்ட் பவுலிங் தான் அவருக்கு இப்ப எங்க இந்த மாதிரி பவுலிங் பண்றதே
சாரி அதான் அவருக்கு இந்த மாதிரி போடுனே தெரியல. ஃபாஸ்டா போட்டா புல் ஷாட் ப்ளே பண்றாரு. அவருக்கெல்லாம் நீங்க வந்து ஸ்லோவா ஸ்லோவா தூக்கி போட்டீங்கன்னா வச்சா அவ்வளவுதான். பால்லே போவாரு. அவரோட 2 வருஷம் பாத்தீங்கன்னா அவர் வந்து 170 ரேட்ல அடிக்கிறாரு. அப்படின்னா அவர் வந்து அந்த அவர் வந்து அவர் வந்து இந்த மாதிரி 2024 ஐபிஎல்ல அடிச்சார் பாருங்க ஒரு அடி. ரஷீத் கான் சேப்பாக்ல போடுறாரு. ரஷீத் கான் சேப்பாக்ல போடுறாரு. கவலையே இல்ல, பால் தூக்கின்னு போனாரு. நேர விட்டாரு. நேர 6 தான். அவர் வந்து எப்படி எப்படி ஆர்சிபி எம்ஐல ஒரு ஒரு ஆள் வச்சிருப்பாங்க. இவங்கதான் டெசிக்னேட்டட் ஹிட்டர்ஸ் ஆஃப் லெக் ஸ்பின் அண்ட் ஆஃப் ஸ்பின் வச்சிருப்பாரு. அந்த மாதிரி சிஎஸ்கே வந்து 4 வருஷமா ஒரே ஆள் தான் வச்சிருக்காங்க, சிவம் டூபே தான். அது அது அவங்க டாப் ஆர்டர் வந்து ரொம்பதான் எஸ்ஆர்எஸ் மாதிரி அந்த மாதிரி இல்லாம வச்சிருந்தாலும் டாப் ஆர்டர் சிஎஸ்கே டாப் ஆர்டர் அவ்வளவு மட்டமாலாம் இல்ல. சிஎஸ்கேட டாப் ஆர்டர் வந்து வச்சு அவங்க வந்து ரன்ஸ் வந்துடும், அந்த கவலை இல்ல. டைம் எடுக்காம கொஞ்சம் வந்து கொஞ்சம் பேட் பால்ஸ் பனிஷ் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் கமிங் டு நம்பர் 6 and 7 சொல்லவே வேண்டாம். 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் என்னன்னா 10 runs of 2 balls அடிச்சுட்டு ஈஸியா போயிட்டாரு அகெயின்ஸ்ட். அதுக்கப்புறம் நம்பர் 7 ஒருத்தர் தான், எம்எஸ் தோனி தான் வருவாரு. கடைசி கடைசியா வருவாரு வந்து 2 6 3 4 அடிப்பாரு. ஸ்ட்ரைக் ரேட் பிச்சுன்னு போகும், 400 500 போய் போகும். அதுக்கப்புறம் ஒரு அஸ்வின் வேற வச்சிருக்காங்க. நம்பர் 8 வரைக்கும் பேட்டிங் இருக்கு. சோ சிஎஸ்கே பேட்டிங்கோ இந்த மாதிரி பேட்டிங் ரன்ஸ் வந்துடும், அந்த கவலை இல்ல. ஆனா அவங்க டைம் எடுக்காம கொஞ்சம் ஆடணும். டைம் அந்த கொஞ்சம் இந்த மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் பேட்ஸ்மேன் இப்ப பேட்டிங் வராரு, அவரோட வந்து ஒரு 5-6 பால்ஸ் இந்த மாதிரி டிஃபென்ஸ் ஆடுவார். அந்த பால் அவுட் ஆகாம இருந்தா போதும், அதுக்கப்புறம் இவங்க அடிச்சிருவாங்க, அந்த கவலை இல்ல. சோ இது வந்து சிஎஸ்கேட பேட்டிங் அண்ட் போலிங். கமிங் டு ஃபீல்டிங்னா வந்து இந்த மாதிரி செம ஃபீல்டர்ஸும் இருக்காங்க. ரவீந்திரா, திரிபாதி, ரச்சின், இந்த மாதிரி ஃபீல்டர்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா சிவம் டூபே தயவு செஞ்சு ஃபீல்டிங் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பேட்டிங் பண்றாங்கன்னா இந்த மாதிரி டூபே உள்ள, போலிங் பண்ற பத்திரானா உள்ள. டூபே ஃபீல்ட்ல விடக்கூடாது. அவர் பண்ற ஃபீல்டிங் வந்து பயமா இருக்கு. கேட்ச விட்டுனா மேட்ச் போயிடும்னா, அதான் அந்த மாதிரி டூபே வந்து பேட்டிங் மட்டும் தான் யூஸ் பண்ணும். தயவு செஞ்சு அப்படி போலிங்லாம் கொடுக்க வேண்டாம். நம்ம போலிங் செட்டா இருக்கு, தயவு செஞ்சு போய் டூபே கிட்ட கொடுக்குறேன், தீபக் ஹுடா கிட்ட கொடுக்குறேன், அது மாதிரி பண்ண வேண்டாம். சோ இது வந்து சிஎஸ்கே ஃபீல்டிங். சிஎஸ்கே பேக்கப்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் கோபால், அன்ஷுல் கம்போஜ், கமலேஷ் இருக்காரு. அதுக்கப்புறம் அது 10வது வந்து ஜேமி ஓவர்டன், நேத்தன் எல்லிஸ், அந்த மாதிரி பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க. இப்பதான் முடிஞ்ச சாம்பியன்ஸ் டிராஃபில வந்து இவர் எல்லிஸ் தான் வந்து ஆஸ்திரேலியா கொண்டு வந்து மெயின் போலர்ஸ் வேற வச்சுட்டு போனாங்க. அவர் இன்டர்நேஷனல்லே சூப்பரா பண்ணிட்டாரு.
நான் பத்தாவதுக்கு வந்து அவர் தான் அவங்க ஊர் அவங்க ஊர்ல இருக்கிற டோர்னமெண்ட்டுக்கு அவர் தான் ஒரு டீம் கேப்டன் வேற. அவர் கொஞ்சம் அவருக்கு அந்த திங்கிங் இருக்கு. எப்படி மேட்ச் போடணும்னு. அந்த மாதிரி பிளேயர் அவரு. அது வந்து சோ இதான் சிஎஸ்கேயோட டீம் அனாலிசிஸ். அதுக்கப்புறம் கமிங் டு பிளேயிங் 11. பிளேயிங் 11 வந்து ருத்துராஜ் கெய்க்வாட், டெவன் கான்வே ஓப்பனர்ஸ். அது எதுவும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்ல. 2 பேர் தான் ஓப்பனிங் பண்ண போறாங்க. நம்பர் 3 யார் யார் ஆடுறாங்க பார்க்கணும். தீபக் குடவா, ராகுல் திரிபாத்தியா. நம்ம இவங்க 2 பேர் நம்பர் 3 நம்பர் 4 கூட ஆடலாம். அது இவங்க தீபக் கூட நம்பர் 5 போட்டுட்டு நம்பர் 4 டூபே வந்தாருன்னா அவங்க வந்து அது வந்து தீபக் குட்டா வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப என்னது அவர் கொஞ்சம் பிக் ஹிட்டரும் இல்ல. அவர் என்ன மாதிரி பிளேயர்னா ஒரு 25 பால்ஸ் 40 ரன்ஸ் அடிப்பாரு. ஆனா அவர் வந்து டொமஸ்டிக் நம்பர் 3 ஆடுவாரு. அவருக்கான பொசிஷன் வந்துச்சுன்னா அவர் காட்டுவாரு. ஒரு நான் சொல்றேன் தீபக் கூட மட்டும் சிஎஸ்கே நம்பர் 3 பிளே பண்ணிட்டோம். ஒரு 350 to 400 ரன்ஸ் டோர்னமெண்ட் கண்டிப்பா இருக்கு. நம்பர் 3 4 நம்பர் 3 வந்து தீபக் கூட ஆடணும். 4 திரிபாதி, நம்பர் 5 டூபே. திரிபாதி, டூபே ஸ்பின் செம்ம ஆடுவாங்க. அப்புறம் நம்பர் 6 ரவீந்திரா, நம்பர் 7 தோனி, நம்பர் 8 அஸ்வின். நம்பர் 9 தான் வந்து இவங்க யாரா வேணா பிளே பண்ணலாம். அன்சுல் கம்போஜ், கமலேஷ் நாகர்கோட்டி, எல்லிஸ், இந்த மாதிரி இந்த அவங்க 3 பேர்ல யார் வேணா நம்பர் 9 வரலாம். 3 பேரும் பேட்டிங் ஆடுவாங்க. நம்பர் 9 அப்புறம் நம்பர் 10 அண்ட் 11 வந்து கலீல் அண்ட் நூர் அஹமது. அப்புறம் மதீஷா பத்திரானா வந்து இம்பாக்ட் பிளேயர். ஓவராலா இதான் பிளேயிங் 11. அவங்க ஹோம்லி இதே ஹோம்லி இனிவே 5 மேட்ச் கண்டிப்பா வந்துடும் அவங்களுக்கு. 5 out of 7 வந்து இது மாதிரி விக்டரி வந்துடும். அவங்க வெளியே போய் 2 மேட்ச் ஜெயிக்கணும். அவங்க வந்து அந்த 2 மேட்ச் கேன் பி அகேன்ஸ்ட் பஞ்சாப் இன் முலான்பூர். முலான்பூர் விக்கெட் வந்து கொஞ்சம் ரொம்ப அது கொஞ்சம் பெரிய கிரவுண்டா விக்கெட் செம ஸ்லோவா இருக்கும். நம்ம வேற நமக்கு வச்சிருக்கோமே ஒரு ட்ரையோ அந்த ட்ரையோ அங்க போட்டுருவாங்க. அங்க போட்டு அங்க எப்படியோ விக்கெட் அங்க வெற்றி வந்துடும். அதுக்கப்புறம் மூவ் டு லக்னோ. லக்னோ கொஞ்சம் சேப்பாக் மாதிரி விக்கெட் தான் நல்லா திரும்பும். லக்னோவுக்கு அவ்வளவா பெரிய லக்னோ டீமும் வந்து அவ்வளவு பெரிய டீமாவும் இல்ல. சோ சிஎஸ்கே பிளே ஆஃப் கண்டிப்பா வந்துடும். சிஎஸ்கே எம்ஐ வந்து எப்படி பிளே ஆஃப் வரும்னு தெரியும் அவங்களுக்கு. அதுக்குதான் சிஎஸ்கே வந்து 5 வாட்டி வின்னர்ஸ் இருந்தாங்க ஐபிஎல்ல. ஆனா சிஎஸ்கே ஒரே பிரச்சனை என்னன்னா கேப்டன் சிஎஸ்கே கேப்டன் வந்து அவர் கொஞ்சம் அவர் வந்து இந்த மாதிரி ருத்துராஜ் கெய்க்வாட் அவர் கொஞ்சம் அவர் வந்து ருத்துராஜ் கெய்க்வாட் relies on faster bowlers to play the Rutraj Gaikwad relies on the faster bowlers to make Rutraj Gaikwad relies on the faster bowlers to bowl the important overs. Sorry for the stammering. So சிஎஸ்கே தான் இந்த மாதிரி போன வருஷம் பண்ணாங்க. வண்டியா வந்து தப்புன்னு போட்டீங்கன்னா அதுவும் ஐபிஎல்ல வந்து நீங்க வந்து ஐபிஎல் நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா போடுறீங்களோ அவ்வளவு ஃபாஸ்டா அடிப்பாங்க. சிஎஸ்கே வந்து அதான் அந்த மாதிரி பண்ணாம
சிஎஸ்கே ஹோம் கண்டிஷன் ஸ்பின் தான். கெய்க்வாட் அவங்க அப்ரோச் கெய்க்வாட் வந்து அவங்க அப்ரோச் மாத்தின்னு இந்த வருஷம் வந்தாங்கன்னா சூப்பரா இருக்கும். ஆனா இங்க கவலை இல்ல, ஸ்டம்ப் பின்னாடி ஒருத்தர் இருக்காரு, அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. So thank you for watching. Please like, share and subscribe.